உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகன், யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் திருவிழாக்கள் எல்லாம் முடிந்து தற்போது ஓய்வு நிலைக்கு வந்திருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருப்பது போல இந்த மீடியாக்கள் காட்டிக்கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அச்சத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் எல்லோருமே ஒரு அவமானகரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவமானப்படுத்தல் என்றதைத்தான் அவர்கள் இன்றைக்கு ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய முன்னைய காணொலிகள் அது டிக்டாக்லேயோ ஏதோ விஷயத்தில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த அடிப்படையில் சில கிராமங்களில் சில அந்த குடும்ப ரீதியாக அவர்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலைகளை அவதானித்து அவர்களுடைய கடந்த கால விடயங்களை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு வந்தவர்களினால் இன்றைக்கு அந்த குடும்பங்களில் பழிவாங்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருப்பேன். அதே பழிவாங்கல்கள் கடந்த காலங்களில் அதிகாரங்களில் கதிரைகளில் ஆட்சியில் இருந்தவர்களில் கை வைத்து அவர்களை அவமானப்படுத்துகின்ற விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது இலங்கையானாலும் சரி, நேபாளத்தில் அடுத்த பிரான்ஸில் கலவரங்கள் வரப்போகுதுன்ற செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ இது ஏன் இப்படி மனித குலம் ஒருவரோட ஒருவர் பின்னி பிணைந்து தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். மூத்தவர்கள் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு அடுத்த சந்ததி இருக்க முடியாது. அப்போ உலகம்ன்றது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தல்கள் பழிவாங்கல்கள் இதற்காக இந்த மனிதகுலம் செய்து கொண்டு இருக்குது. நாளைக்கு ஒரு பழமொழி சொல்லுவினோம், காம உலவுல குருத்தோலை சிரிக்கிறதுன்னு சொல்லி. அதே போல் நாளைக்கு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற நாங்கள் கூட நாளைக்கு விழலாம். அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் பழி வாங்குவார்கள். அப்போ இதுதான் அரசியலா? இதுதான் இந்த உலகம் முழுக்க இவ்வளவு காலமும் அரசியல் என்று நடத்தப்பட்ட நாடகமா என்று அந்த விஷயங்களை இந்த இயற்கை தானாக வெளியில் கொண்டு வருது. ஒன்று இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தால் வலதுசாரிகளுக்கு பிரச்சனை, வலதுசாரிகள் ஆட்சியில் இருந்தால் இடதுசாரிகளுக்கு பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் இந்த உலகம் முழுக்க கட்டியமைக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியின் கீழே இருக்கிற கள்ளன், காடன், பித்தன், சித்தன், நல்லவன், கெட்டவன், இடதுசாரி, வலதுசாரி, அது யாராக இருந்தாலும் அந்த ஒருவருக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த ஒருவர் அத்தனை தரப்பினர் மீதும் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலான இருக்க வேணும். அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டிய ஒரு இடத்திலான இருக்க வேணும். அவர்கள் மீது ஒரு கருணை காட்ட வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்க வேணும். இது அப்படி இல்லை. என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் எனக்கு பிடிக்காதவர்கள் எல்லோரையும் நான் பழி வாங்கி விட வேணும். அதே போல் இன்னொரு பக்கம் காத்து கொண்டிருக்கும், நான் இந்த ஆட்சியை பிடித்து நாளைக்கு இவர்களை திருப்பி பழி வாங்கிட வேணும்னு சொல்லி. அப்போ இந்த பழி என்ற இந்த அரசியலுக்குள்ளே தான் நாங்கள் பிறந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பூச்சியம் என்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறோம். இதனால் தான் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை மேலே வச்சு பார்க்குறோம். ஏனென்றால் அவர் எல்லோரையும் நேசித்த ஒரு உத்தமன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழர்கள் சொல்லுவது போல் அவர் வாழ்ந்து காட்டியவர். அவர் எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர், எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியவர். அவருக்கு இந்த பழி வாங்கும் குணம் என்றது அவர்கிட்ட இருக்கல. அவர் ஒரு வீரன். எதிரியாக அவர் தீர்மானிக்கிற பட்சத்தில் அவர் தன்னுடைய வீரத்தை காட்டுவார். ஆனால் அந்த முதுகுல குத்துறது, பழி வாங்குற அந்த வேலையெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் செய்யலை என்றது எங்களுக்கு ஒரு பெருமை. அப்படியான ஒரு குலதெய்வத்தை நாங்கள் இழந்து நிற்கிறதால தான் இன்றைக்கு நாங்களும் இந்த சதி அரசியலுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பழி வாங்க முடியாது விட்டால் எங்களுடைய பிள்ளைகளை பழி வாங்குகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த மஹிந்த ராஜபக்ச என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவர் இந்த நாட்டில். இன்றைக்கு அவருக்கு கூட ஒரு அவமானம். அவர் உண்மையிலேயே அவர் ஒரு மூதாளர். மூதாளர்களை மதிக்க வேணும். அவர் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, சுற்றவாளியாக இருந்தாலும் சரி, அந்த மதிப்பு என்றது ஒன்று கொடுக்க வேணும்.
இதை வந்து நாங்கள் அவமரியாதை செய்கிறத வந்து வீடியோ எடுத்து மற்றவர் ரசிக்கிற அளவுக்கு போடுறதுன்றது என்னை பொறுத்தளவில் அதை எனக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி தெரியலை. ஏனென்றால் எங்களுக்கு வழிகாட்டி எங்களுடைய அன்னையாக இருக்கும்போது அவற்றை குணத்தில் கொஞ்சமாவது எங்களுக்கும் இருக்க வேணும். மற்றவர்கள் போல நாங்கள் மாறிவிட முடியாது. இந்த சமூக ஊடகங்கள் காட்டுகின்ற இந்த ஹீரோக்கள் மாதிரி நாங்களும் மாறிவிட முடியாது. அவர் ஒரு மூதாளர். அவரை வெளியேற்றுற அந்த வீடியோக்களை அந்த மீடியாக்கள் எல்லாம் படம் பிடிச்சி அதை பெருசாக காட்டி அதை ஒரு கேவலப்படுத்துறதுன்றது நாளைக்கு எங்களுக்கு வயசு போகும். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு மக்கள் தந்துட்டினோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நாளைக்கு வயசு போகும். அந்த நேரத்தில் எங்களையும் இப்படி காட்டினால் ரசிக்கத்தான் வேணும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சாதுரியமாக செயற்படுத்த வேண்டும். குற்றவாளிகள் அல்லது ஊழல் செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறதே தவிர அவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் அவமானப்படுத்தல்கள். அப்போ இதை பார்த்து தான் நாளைக்கு இந்த அடுத்த சந்ததி பின்பற்ற போகுது. அப்போ இலங்கையில் அல்லது இந்த உலகத்திலேன்னு சொல்ல முடியாது, உலகத்திலே எத்தனையோ நாடுகள் வந்து ஜனநாயகத்தை கடைபிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நாட்டு மக்களையெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே போட முடியாது. இப்போ இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வந்து ஜனநாயகத்தை கடைபிடிக்காமல் இந்த ஹீரோக்கள் என்ற மாதிரி தங்களை காட்டிக்கொண்டு தான் இந்த மக்கள் இந்த மனநிலை இருக்கும். எனக்கு ஒரு அதிகாரம் வந்துட்டது, நான் அதை பயன்படுத்தி என்னுடைய வேலை திட்டங்களை செயற்படுத்துகிறத மற்றவர்கள் பார்த்து எனக்கு ஒரு உயரம் தர வேணும் என்ற ஒரு விருப்பம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த மனநிலை தான் எங்களுடைய மக்களின் மனநிலையாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய இந்த மக்களின் இந்த மனநிலையை மாற்றுவோம் என்று முயற்சி எடுத்தால் அது வந்து இன்னும் அவர்களை வளர்த்து கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறேன். இந்த ஊடகங்கள் இப்படித்தான் நீங்கள் நாளைக்கு தலைவர்களாக வர வேணும் என்ற ஒரு அடிப்படையில் வளர்த்து கொண்டு போயிடும். ஊழல் செய்ய விட்டுட்டு ஒருவரை பிடிப்பதை விட ஊழல் செய்யும் முதல் அவரை பிடிக்க வேணும். அப்போ அதற்கு வந்து யார் தயாராக இருக்கணும்? மக்கள் தயாராக இருக்கணும். மக்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். மக்கள் தான் இவர்களுக்கு நல்ல தலைவனா, இவர் என்ன செய்கிறாருன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மக்கள் கண்டுபிடிக்கிற இடத்துல வாரத்துக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு அரசியல் தெரிய வேணும், அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரிய வேணும், அவர்களுக்கு உண்மை நேர்மை இருக்க வேணும். அப்போ மக்களே அப்படி இல்லாத போது யாரோ ஒருவர் வந்து எங்களை தூண்டி விட்டோன்னா நாங்கள் அந்த தூண்டுதலுக்கு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பொம்மைகளாக இருக்கும்போது நல்ல தலைவர்களை தெரிவு செய்ய முடியாது. அப்போ அடிப்படையில் முழுக்க தவறு செய்தவர்களாக மக்கள் தான் இருக்கிறோம். அப்போ இந்த வயது போன ஆக்களை இப்போ எங்களோட வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் நாங்கள் அவர்களை அவமானப்படுத்தி வீடியோ போட்டால் நீங்கள் விடுவீங்களா என்றதை நாங்கள் யோசித்து பார்க்க வேணும் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இல்லை, இந்த காணொலியில் இது சொல்லல. அது என்னென்னா நேரம் கணக்க போயிட்டுது. அடுத்த காணொலியில் சொல்கிறேன். நான் இந்த ரணில் விக்ரமசிங்கே, அடுத்த வந்து மஹிந்த ராஜபக்ச, அடுத்த வந்து இப்போது இருக்கிற அனுர திசாநாயக்கா, இவர்களுடைய இந்த விஷயம் எப்படி அது மருவி வந்தது, இவர்கள்ட்ட இந்த பதவிகள் எப்படி மருவி வந்ததுன்றதை, இவர்கள் என்னென்னத்துக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் அடுத்த காணொலியில் சொல்லுவேன். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கோ. இல்லை, நான் சில நேரம் நீங்கள் சொல்லலாம் மஹிந்த ராஜபக்சக்காக கதைக்குதுன்னு சொல்லி, இல்லை பிரச்சனை இல்லை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எங்களோட தேசிய தலைவர், எங்களோட தலைவர் என்று சொன்னால் எதிரியாக இருந்தாலும் அவரை வந்து அவர் குறைச்சி நடத்த மாட்டார். அப்போ அவருடைய அந்த நிழல் எங்களுக்கு பட்டிருக்கு. அதனால் நானும் இப்படித்தான் யோசிக்கிறேன் என்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.